மக்களே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு விஷயம் கேட்கணும். சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1980, 90 காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிவினா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு காலகட்டம். நான் ஃபஸ்ட்டு டிவி பார்த்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திரா காந்தி அம்மா சுட்டு கொல்லப்பட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் டிவி கொண்டு வந்து வச்சு இந்திரா காந்தி அம்மாவோட இறுதி ஊர்வலத்தையெல்லாம் எங்களுக்கு பார்க்க வச்சாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டிவி நான் பார்த்தது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியானவங்க வீட்டில் மட்டும் இந்த டிவி இருக்கும். போர்ட்டபிள் சின்ன டிவி, ஒயிட் டிவி இருக்கும். அது இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அதுதான் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனில் படம் போடுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் டிவியில் அடுத்த வீட்டுக்கு தான் கண்டிப்பாக டிவி பார்க்க போய் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு கீதா, சித்ரா, செல்வி 4 பேர் தான் ஒன்றா இருப்போம். ஒரு வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை டிவி பார்க்க போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரு 50 காசு வாங்கிட்டு தான் படம் பார்க்குறதுக்கு உள்ளே விடுவார். சரிங்களா? அப்போ எல்லா டைமுமே நம்மக்கிட்ட 50 காசு இருக்காது. ஏதோ டைம் பார்த்திங்கன்னா 40 காசு இருக்குது, இல்லாட்டி 30 காசு இருக்கும். சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா 50 காசு இருக்கிறவங்கள பூரா ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுருவார். இந்த 40 காசு 30 காசுலாம் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அவங்களையெல்லாம் வெளியே நிற்க வச்சுருவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம நின்றுட்டே இருக்கணும். அங்கே பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு இங்கே மனசு அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், சரி இருக்கிற காசு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கடைசியாக உள்ளிட்டுருவார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் போய் இந்த படம் பார்ப்போம். அப்போல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு நியூஸ் போடுவாங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா சோப்பன ரவி மேடம் அத்தனை அழகாக இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சேரீ ஒரு முந்தானி எடுத்து இப்படி போத்திட்டு அவங்க நியூஸ் பேசுவாங்க. சரிங்களா? அவங்கள பார்க்கறதுக்குன்னே நாங்களும் உட்காந்துட்டு இருப்போம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அழகாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வரதராஜன் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா வரதராஜன் சார் பார்த்திங்கன்னா புட்டுன்னு இருக்குமா, கண்ணமெல்லாம் அவ்வளோ அழகாக இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா நசீமனா சார், அப்புறம் பார்த்திங்கன்னா நிஜந்தன் அவங்க இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திமா பாபு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நியூஸில் இருந்தார். ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த சுருட்டு முடியெல்லாம் வச்சுட்டு வந்து பேசுவார். அவர் பேரெல்லாம் இப்போ எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசு எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நாங்கள்லாம் போய் சினிமா பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒளியும் ஒளியும் போடுவாங்க. ஒளியும் ஒளியுமே அப்புறம் பார்த்தா ஹீமேன் அப்படின்னு அந்த கத்தியை கொண்டுட்டு அவர் வருவார், அது போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், வயலும் வாழ்வு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரசிகர்கள்லாம் கடிதம் எழுதி தூர்தர்ஷனுக்கு அனுப்புவாங்க. அந்த கடிதம் படிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் ராமாயணம் போடுவாங்க, மகாபாரதமெல்லாம் போடுவாங்க. அதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க. இந்த சாயந்தரம் படம் போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு மட்டும்தான் காசு வாங்கிட்டு உள்ளுடுவாங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த காலமெல்லாம் ஒரு பொற்காலம். சரிங்களா? வெயிட் பண்ணி படம் பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இது வந்து எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.